வணக்கம் மாணவர்களே, நம்ம மகிழ்வோடு கற்போம் என்ற பாடத்தின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு படக்கதை கொடுத்துருக்காங்க. அதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா எறும்பும் ஏனியும். இங்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சிறுமி காலில் எறும்பு கடிக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஏனியை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு உழவர் கையில் என்ன இருக்குது? ஒரு ஏர் கொண்டு போகிறாரு. அவருக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு எருமை வருது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எலி எள்ளுருண்டை சாப்பிட்டுட்ருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த படக்கதையின் அடிப்படையில் தான் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பாடலாம் வாங்க. இங்கே நமக்கு ஏ அப்படிங்கிற 2 எழுத்தின் அடிப்படையில் தான் பாடல் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். இதனுடைய முதல் எழுத்துக்கள் அனைத்துமே ஏ தொடங்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஏனி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். இதனுடைய முதல் எழுத்துக்கள் அனைத்தும் பாருங்க ஏ அப்படிங்கிற எழுத்துல அமைஞ்சிருக்கு. ஏ அறிவோம், ஏ எறும்பு, ஏ எலி, ஏ எலுமிச்சை, ஏ எலும்பு, ஏ எள்ளுருண்டை. அடுத்ததாக ஏ அறிவோம். இது என்ன எழுத்து? ஏ. ஏ ஏனி, ஏ ஏலக்காய், ஏ ஏர், ஏ ஏழு. இது என்னதுமா? குரில். இந்த எழுத்து நெடில். குரில் ஏ, நெடில் ஏ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வண்ணமிடுவோம். ஏங்கிற எழுத்துக்கு ஆரஞ்சு நிறமும், ஏங்கிற எழுத்துக்கு நீல நிறமும் தீட்டணும். இங்கே பார்த்திங்களா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இணைப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஏங்கிற எழுத்தும் ஏங்கிற எழுத்தும் கொடுத்துருக்காங்க. அதில் தொடங்குற எழுத்துக்களை நம்ம இணைக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏனி. அடுத்ததாக எருமை. இங்கே குரில் ஏ. அப்போது எருமைங்கிற பந்தை இங்கே இணைப்போம். அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஏர், எறும்பு. இப்போது முதல் எழுத்து குரில் ஏ. இப்போ இதை இந்த குரிலோட இணைச்சிருவோம். அடுத்ததாக 8, இதையும் இணைச்சிடுவோம். ஏனி, இந்த பந்தை இந்த நெடில் எழுத்தோட இணைச்சிடுவோம். ஏர், இதையும் இணைச்சிடுவோம். அடுத்ததாக ஏலக்காய், இதையும் இணைச்சிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எழுத்தோவியம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மீன், இங்கே ஒரு கொக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தின் மேலே வண்ணம் தீட்டி முழுமைப்படுத்துங்க. எழுதும் முறை அறிவோம். நமக்கு ஏங்கிற எழுத்தும் எப்படி எழுதணும்னு தெரியும். இதே போல் இந்த எழுத்துக்களை நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். இங்கேயும் நம்ம ட்ரேசர் கொடுத்துருக்காங்க, எழுதி பழகுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோட்டோவியம். எழுத்துக்குரிய படங்களை வரைவேன். இங்கே ஏங்கிற எழுத்தும் கொடுத்துருக்காங்க. அதனருக்கு தொடர்ச்சியான ஒரு தொடர்பான படங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏனி, எறும்பு, எலி, ஏர். பொருத்தமான படங்களை இந்த கட்டத்துக்குள்ளே வரைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிரப்புவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? படம் ஏனி. இதனுடைய முதல் எழுத்தை இங்கே எழுதணும். ஏனி, ஏனி. அடுத்ததாக இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? எலி. அப்போது குறில் எழுத்து ஏலி, ஏலி. அடுத்ததாக இங்கே என்னம்மா படம் கொடுத்துருக்காங்க? ஏலக்காய். ஏ லா இ கா இ, ஏலக்காய். அடுத்ததாக இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? எறும்பு. குறில் எழுத்து ஏ ரு யும் பு, எறும்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ
ஏங்கிற எழுத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். இதனுடைய பயிற்சிகளை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.